ஹாய், வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு வைஜிஸ் குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றின குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு கதை சொல்லி பழகிட்டேன், நீங்களும் என்கிட்ட கதை கேட்டே பழகிட்டீங்க. எல்லாமே கதையாக சொல்லுங்கள் மேம்னு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு குட்டி கதைகள் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னன்னா கச்சத்தீவு. பாயிண்ட் நம்பர் 1. இது ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இட்ஸ் அன் ஐலாண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இது ராஜா ஆஃப் ராம்நாத் இவர்கிட்ட இருந்த ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட். இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபிஷரி பீப்புள் அவங்க ரெஸ்ட் எடுக்கவும், அவங்களோட மீன்களை காய வைக்கவும், நெட்டை காய வைக்கவும் பயன்படுத்திட்டு இருந்த பகுதிகள். ஓகே, இது வந்து ராஜா ஆஃப் ராம்நாத் கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட வந்துச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டிஷ் பிரசிடென்சி வச்சுட்டு இருந்தாங்க. எப்ப ஸ்ரீலங்கா தனியா போச்சோ அப்பதுல இருந்து பிரிட்டிஷ்க்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையே அது ஒரு டிஸ்பியூட்டட் ஜோனாவே இருந்துச்சு. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போதே அதை டிஸ்பியூட்டட் ஜோனா தான் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இந்த டிஸ்பியூட்டட் ஜோன் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம தமிழ் பீப்புளுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃபிஷரிக்கு அதிகமாக பயன்படுத்தின பகுதி. பட் 1974-76 இந்த 2 வருஷமும் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்தணும்னு சொல்லி நம்மளோட இந்த கச்சத்தீவை அப்பவே கொடுத்தாச்சு. ஆஸ் இட்ஸ் எ டிஸ்பியூட்டட் லேண்ட், இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வித்தவுட் எனி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் மூலமாவே 2 நாடுகளும் பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் நம்ம கச்சத்தீவுன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன தீவை கொடுத்தாச்சு. இது ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கண்டிப்பா நீங்க எங்கேயும் படிச்சிருக்க வாய்ப்பில்லை. நேற்று ஒரு சில நியூஸ் பேப்பர் நான் படிக்கும்போது நான் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட் பற்றி படித்தேன். இட் இஸ் அபவுட் தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் பற்றி நம்ம எல்லாருக்கும் பல விஷயம் தெரியும். அது என்ன மேம், 2 சமாதி, ஷாஜகான் அண்ட் மும்தாஜ் அவங்க சமாதி தானே அப்படின்னு. இதுக்கும் நம்மளோட வக்ஃப் பில்லுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், தேர்ஸ் அ கனெக்டிவிட்டி. அண்ட் லெட் மீ டெல் யூ இன் ஷார்ட் அபவுட் த கனெக்டிவிட்டி. இந்த வக்ஃப் பில் வரதுக்கு முன்னாடி there was a issue about தாஜ்மஹால். இந்த இஷ்யூ வந்து யூபியில் இருக்கக்கூடிய சுன்னி வக்ஃப் போர்டு, அந்த போர்டு கிட்ட ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஃபிரோசாபாதை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் 1998 போயிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அவர் என்ன பெட்டிஷன் போடுறாரு தெரியுமா? ரெக்வெஸ்ட் டு டிக்ளேர் தாஜ்மஹால் ஆஸ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி.